ஜானகி சஞ்சய் சீரியலில் இன்றைக்கி ஒரு சூப்பர் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு வந்து கரெக்டாக கையும் களவுமாக வந்து மாட்டிக்கிட்டாப்புலன்னே சொல்லலாம் ரகுராம் சிவராமன் கிட்ட. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க. டேய், அந்த சீனு வந்து இருக்கான்ல, அவன் முதல்ல வந்து அவனை வச்சு தான் நம்ம காய் நவுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீங்கள் முதல்ல வந்து சீனு வந்து இப்போ எங்கே இருப்பான் இந்த நேரத்துக்கு, வழக்கம் போல் தான் அந்த அங்கே இருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அந்த இடத்துக்கு போய் நம்ம ஆளுங்களை அனுப்பி அவன்கிட்ட வம்பளுங்க அப்படி நம்ம நினச்சபடி நிச்சயமாக சீனு வந்து கோவப்பட்டு உங்ககிட்ட வந்து சண்டை போடுவாங்க. சண்டை போடுறப்ப அவனை தூக்கி அழைச்சிட்டு போயிடுவாங்கன்னே சொல்லலாம் இந்த அதிகாரிங்க எல்லாரும். அந்த சமயத்தில் ரகுராமை வந்து மேற்கொண்டு வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும். ஏன்னா குடும்பத்தில் ஆல்ரெடி ஜானகி உன் பேச்சை கேட்க மாட்டா தானா, அப்புறம் குடும்பத்தில் வந்து யாருமே உன் பேச்சை கேட்காத அளவுக்கு தான் நீ வந்து குடும்பத்தை வந்து வளர்த்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி அவனை அவமானப்படுத்துறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் அமையும். அப்படி ஒவ்வொரு விஷயங்களாக அவனை பண்ணி பண்ணி வந்து இந்த பதவியே வேண்டான்னு சொல்லி அவனை வந்து இந்த ஊர் தலைவர் பதவியிலேருந்து அவனே வேண்டான்னு மறுபடியும் வந்து போயிடுவான். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த பதவியை வந்து பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே வந்து கரெக்டாக சீனு வந்து கரெக்டாக அவங்க அனுப்பி வச்ச ஆளுங்க கிட்ட ஒம்பளுத்தோன்னா அவரை வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்கன்னே சொல்லலாம். போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சீனுவை பற்றி தகவல் வந்து மாயா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாயாவுக்கு தெரிஞ்ச உடனே வந்து ஃபோன் பண்ணி இந்த பக்கம் குரு கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி சீனு வந்து இந்த மாதிரி இருக்கான் ஸ்டேஷனில், நான் போகிறேன், தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி மாயா அவன் ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவனுக்கு வந்து கடனாக இருக்கா, அதான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், திரும்ப திரும்ப செஞ்ச தப்பையே ஒரே மாதிரியே பண்ணான்னா அது சரியாக வராது, அதனால் அவனை வந்து முதல்ல புரிய வை அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நீங்கள் மட்டும் எனக்காக இந்த ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால், நான் பேசிடுறேன் அப்படி நீ போ, நீ சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமா ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து மாயா வேகமாக வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். வந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் கேட்குறாங்க இந்த மாதிரி அதிகாரி வந்து, எதுக்காகம்மா வந்து சீனு நல்லா தானே இருந்தான், என்ன பிரச்சனைன்னே தெரில, திடீர்னு ஏன் வந்து இப்படி டெய்லி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவனுக்கு கொஞ்சம் கடன் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகுது, அதனால தான் இப்படி வியாபாரம் சரியாக போகலை அப்படிங்கிற. இங்கே பாரு, வியாபாரத்தில் வந்து வெற்றி தோல்வி இதெல்லாம் வந்து சகஜம், அதுக்காக இப்படிலாம் வந்து சீனு செஞ்சிட்ருக்க வேணாம், இந்த மாதிரி குரு சார் சொன்னாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல அவனுக்கு வந்து நிலைமையை வந்து புரிய வை, அவன் ஏன் இப்படி குழப்பத்தோடு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்கிறப்ப, சரி நீங்கள் ரகுராமா அவர்கிட்ட மட்டும் எந்த விஷயத்தையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறேன், நான் எதுவும் சொல்லலை, குரு என்கிட்ட சொன்னாப்புல உங்கள் பெரியப்பாவுக்கு எதுவும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொன்னான்னா, சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து அப்படியே கதவை திறந்துட்டு வெளியில் அழைச்சிட்டு போகலான்னு பார்க்குறப்ப, அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே சிவராமனும் சரி ரகுராமும் காரில் வந்து செம்ம மாதம் வந்து இங்கே அந்த சீனுவும் மாயாவும் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். வந்தோடனே கரெக்டாக இந்த பக்கம் சீனுவை டக்குன்னு வந்து இந்த ரூமில் வந்து அழைச்சிட்டு போய் வந்து பேசாமல் இருக்க சொல்கிறாங்க மாயா பிடிச்சிக்கிட்டு. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ரகுராமுக்கு ஏற்கனவே சீனுவை பற்றின எல்லா விஷயங்கள் தகவலும் வந்து ஊரில் வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். சொன்னதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, சீனு வந்து இந்த மாதிரி யார்கிட்டையோ வந்து சண்டை போட்டு வம்பிழுத்துட்டு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே, யாராவது தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, தெளிவாக உங்கள் ஆளுங்க தான் வந்து அழைச்சிட்டு போனாங்கங்கிற தகவல் வந்து எந்த இடத்துலேருந்து வந்தது வரைக்கும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை சார் அழைச்சிட்டு வந்தது என்னமோ உண்மை தான், ஆனால் அது சீனுவும் கிடையாது, உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து அவர் பொய் சொல்லி சீனு வந்து காப்பாற்றுறதுக்காக சமாளிக்க பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் சீனு வந்து சும்மா இல்லாமல் அங்கே பக்கத்தில் ரூமில் இருந்துக்கிட்டு இந்த பக்கம், மாமா நான் இங்கே தான் இருக்கேன், என்னையும் அழைச்சிட்டு போங்க நானும் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் மாயா வந்து டக்குன்னு வந்து அமைதியாக இருக்க மாட்டியா சீனு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சீனு வந்து பொறுமையாக இருக்க சொல்லி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இங்கே என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறப்ப, அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே, ஆனால் ரகுராமுக்கு வந்து சந்தேகம் வருது, எப்படியும் வந்து நமக்கு தெரியாமல் வந்து இந்த சீனு வந்து இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்து கரெக்டாக வந்து வண்டி எடுக்கலான்னு பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக அந்த பக்கம் மாயா வந்து, ரொம்ப நன்றி சார், பெரியப்பா கிட்ட வந்து சொல்லாமல் இருந்ததுக்கு, என்ன பண்ணுறது என்னையே பொய் சொல்ல வைக்கிறீங்கல்ல, முதல்ல வந்து உங்கள் குடும்ப பிரச்சனையை சீக்கிரமாக வந்து சரி செய்யுங்க, இன்னொரு தடவைலாம் என்னால் இந்த மாதிரி உதவியெலாம் செஞ்சிட்ருக்க முடியாது, இதுவே வந்து குரு சொன்னாங்கிறதுக்காக மட்டும்தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வெளியில் வர்றாங்க. வர்றப்போ வந்து கரெக்டாக ஆட்டோவில் ஏற்றிட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு போகிறத வந்து ரகுராம் பார்க்குற மாதிரி காட்டி இந்த பக்கம் அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.